சீமான் மல்லன் பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுவும் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால குறிப்பாக பிராமண கடப்பாறை, அப்புறம் பிராமணர்களுக்கு 6 தொகுதி கொடுக்கறது, இந்த மாதிரியான தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள். இதை முதன்மைப்படுத்தி நம்முடைய விவாதத்தை தொடங்குவது தேவையா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. சினிமாலாம் அதாவது கவர்ச்சி காற்று அரசியல் மேடையை நாடகமாக்கியது திராவிட செட்டு. அதனுடைய வாரிசு தான் விஜய். ராமதாஸ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், இல்லை இவங்கெல்லாம் ஏன் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியில் ஏன் இணைய முடியல? அவங்க தமிழ் தேசியம் வச்சிருக்காங்களா? அவங்கெல்லாம் தமிழ் தேசியம் வச்சிருக்காங்களா? திருமாவளவன்ட்ட தமிழ் தேசியம் இருக்கா? டாக்டர் ராமதாஸ் தமிழ் தேசியம் இருக்கா? எந்த பக்கம் வர்றதுக்கு? அதிமுகவோட ஏன் வரலாம்? ஏன் வரணும்? நீங்க அவ்வளவு வலிந்து அவ்வளவு அழுத்தி கேட்குறீங்க வரணும்ட்டு. ஏன் வரலன்னு கேட்குறாங்க. நாங்க மக்களை ஏமாத்துற கூட்டம். என் கருத்து திமுக அதிமுக 2 மக்களை ஏமாத்துற கூட்டம். நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு இதை அரசியல் களத்துல அரசியல் நகர்வா ஒரு கட்சியை ஆதரிச்சோ இல்லை ஒரு கேண்டிடேட் ஆதரிச்சோ அவங்க வெற்றி பெற வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கிறது தான் கருதுறேன். ஏன்னா இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சிக்கே ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 3 கோட்பாடுகள் நிற்கிற. ஒன்று இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை விட்டு நம்ம தமிழ் தேசியத்தை எப்படி நம்ம பிரிச்சு தனியா நீங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரியான பிரிச்சு வெட்டி எடுக்கிறதா? ஒரு செட்டு இந்தியன் பாரதியனுங்கிறான், இன்னொரு செட்டு திராவிடங்கிறான். நம்ம அசல் இனம் தமிழன். எங்கேயாவது போய் கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில் பாருங்க, யாராவது இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கானா? இப்போ அண்மையில் சித்தராமையாவை கேட்டாங்க, நீங்களும் திராவிட தானே கேட்டாங்க. 3-4 நோ வேறால் கனடியன்ஸ், ஏன்னா டிராவிடியன்ஸ் சொன்னாரு சித்தராமையா. அதிமுக திமுக மாத்தி சொல்றது மக்களுக்கு எந்த வகையில பயனளிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கொள்கை ரீதியான மக்களுக்கு பயனளிக்கல, சொல்றவங்களுக்கு பயனளிக்க தான் சொல்றாங்க. 67 ஆட்சி நடத்துறாங்க திமுக காரன். பெண்களுக்கு பஸ்ல போறதுக்கு காசு கூட சம்பாதிக்காத அளவுக்கு பெண்கள் இருக்காங்க. நீங்க எவ்வளவு வளர்ந்துருங்க? இப்ப இந்த திமுக அரசியல்வாதி குடும்பங்கள் இருக்குல்ல, திராவிட குடும்பங்கள், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு 20 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி? இப்ப எப்படி இருக்கு? ஒன்னு நம்ம பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு பஸ்ஸுக்கு காசு இல்லை. அந்த குடும்பங்கள்லாம் பாருங்க, எத்தனை வீடுகள், அவங்களாம் எத்தனை பொண்டாட்டிகள், என்னென்ன இருக்குது, அவன் பிள்ளைலாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது? பஸ்ஸில் போட்டு காசு இல்லாமல் நம்ம பெண்கள் திண்டாடுது. மத்தியானம் சாப்பாட்டு காசு இல்லாமல் அவனை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையை வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தேர்தல் பரப்புரைகளை ஐயாவை பார்க்கலாமா? சீக்கிரமா பார்க்கலாமே. இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவநீத். இன்னைக்கு நம்ம கூட மணியரசன் ஐயா அவர்கள் இருக்காங்க. அவங்களோட தான் பேசப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். சீமான் மல்லன் பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அதுவும் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால குறிப்பா பிராமண கடப்பாறை, அப்புறம் பிராமணர்களுக்கு 6 தொகுதி கொடுக்கறது, இந்த மாதிரியான தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இல்லை, இந்த விஷயங்களை இப்போ முதன்மைப்படுத்தி பெருசுப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? இதே திராவிடவாதிகள் தமிழ் தேசியத்தை தாக்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். இதை முதன்மைப்படுத்தி நம்முடைய விவாதத்தை தொடங்குவது தேவையா என்ற கேள்வி எனக்கு எழுகிறது. ஓகே, தமிழ் தேசிய அரசியல் களத்தை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ இன்னைக்கு தமிழ் தேசிய களத்துடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? நான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2026 தேர்தல் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் தேசிய அரசியலுக்கான வாய்ப்புகளை எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசியம் என்பது வளர்ந்திருக்கு, முற்காலத்தை விட ஒப்பீட்டளவில் கூடுதலாக வளர்ந்திருக்கு. அந்த வளர்ச்சியில் நாம் தமிழர் கட்சிக்கும் அதனுடைய தலைவர் சீமான் அவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது. இன்றைக்கு 3 கோட்பாடுகள் நிற்கிற. ஒன்று பாரத மாதா பஜனை, இந்திய தேசியம். இன்னொன்று திராவிட திரிவுவாதம். 2 வகையான இனங்களை சொல்கிறார்கள். பாரதியன் என்பதை பாஜக சொல்லுது, திராவிடன் என்று திமுக சொல்லுது. இது 2ல் தான் மற்ற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், அது எல்லாமே 2ல் பிரிஞ்சிருக்கு. இயற்கையான உண்மையான தமிழர்
தமிழர், தமிழ் இனம் என்பதை சார்ந்தது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் இன்னைக்கு வளர்ந்திருக்கிறது, ஒப்பீட்டளவு வளர்ந்திருக்கிறது. தமிழ் தேசியம் களத்திலே இல்லாமல் இருந்த காலம் போய் இன்னைக்கு வளர்ந்து அதை அது நம்முடைய பதவிக்கு ஆபத்தோ என்று திராவிடமும் அந்த இந்திய தேசியவாதிகளும் ஒரு அஞ்சக்கூடிய நிலையில் தமிழ் தேசியம் வளர்ந்திருக்கிறது. இன்னைக்கு தமிழ் தேசியத்துடைய வளர்ச்சின்றது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு எடுத்துப்போமே. பட் இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு இதை அரசியல் களத்துல அரசியல் நகர்வா ஒரு கட்சியை ஆதரிச்சோ இல்லை ஒரு கேண்டிடேட் ஆதரிச்சோ அவங்க வெற்றி பெற வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது எப்படி பாக்குறீங்க? வாய்ப்பு இருக்கிறது தான் கருதுறேன். ஏன்னா இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சிக்கே ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.33% இன்னும் வாக்கு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. கிராமங்கள்லேயும் நகரங்கள்லேயும் சரி இன்றைக்கி இளைஞர்கள், ஆண்களும் பெண்களும் தமிழ் தேசியத்தின் பக்கம் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அதனால் ஒரு வளர்ச்சி போக்கில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நேரடியாக ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், நேரடி அரசியலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போது நம்ம 2026 இருக்கோம். ஒரு 20 வருஷம் முன்னாடி இருந்தால் மேபி இது கேட்குற கேள்வி சரியா இருக்குமான்றது தெரியல. இன்னைக்கு எல்லாரும் கட்சி தொடங்கலாம், எல்லாரும் அரசியலில் வரலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கும்போது நேரடியாக தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு உங்களை மாதிரியான அரசியல்வாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அரசியல் களத்துக்கு வர்றது இப்போ அரசியல் என்பது எல்லாம் தான். அதாவது வேட்பாளராக இருந்தாலும் அரசியல் தான், வேட்பாளர் இல்லாமல் கொள்கைகளை பேசினாலும் அரசியல் தான். அப்போ நாங்கள் பேசுகிறதும் அரசியல் தான். ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கு இறையாண்மை உள்ள அதிகாரங்கள் வேண்டும். இந்தியாவுக்கு அடிமை போல் இருக்கக்கூடாது. சமமான இறையாண்மை உள்ள இனங்களுடைய கூட்டரசாக இந்தியாவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு அரசியல் தான். இதில் தேர்தலில் இதை வச்சு பேசுகிறவங்களும் இருக்கலாம், தேர்தல் இல்லாமல் மக்களை திரட்டி போராடுறவங்களும் இருக்கலாம். நாங்கள் மக்களை திரட்டி போராடுற அமைப்பு. மக்கள் அதிகாரம் கொண்ட பிரிப்பு. மக்கள் அதிகாரம் என்பதல்ல, அது அந்த தலைப்புல ஏதாச்சும் ஒரு கட்சி அமைப்பு கொண்டு இருக்கலாம். வாக்களித்தாலும் வாக்களிக்காமல் போறனால எல்லாம் மக்கள் தான் அடித்தளம். அது ஒன்று இல்லை, 2 பேருமே மக்கள் தான். இல்லை, இந்த இந்தியா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம வேறுபடுறோம்னு சொல்றோம். தமிழ் தேசியத்தை முன் வச்சு நம்ம கருத்துக்களை முன் வைக்கிறோம். இப்போ இந்தியா அப்படின்ற ஒரு நாட்டை விட்டு நம்ம தமிழ் தேசியத்தை எப்படி நம்ம பிரிச்சு தனியா நீங்க சொன்ன மாதிரி எந்த மாதிரியான பிரிச்சு வெட்டி எடுக்கிறதா? தமிழ்நாட்டை இந்தியாவிலிருந்து வெட்டி எடுக்கிறதா? அப்படி இல்லை. இந்திய அரசு என்பது ஒற்றை அரசு போல் இருக்கிறது. இது பெரிய பெரிய ஆய்வாளர்கள் கூட்டாட்சி பற்றி, ஃபெடரேஷன்ஸ் பற்றி ஆய்வு செய்த ப்ரொஃபஸர் KC வியர் போன்ற பலரும் பன்னாட்டு அறிஞர்களும் சொல்லிவிட்டார்கள். இந்திய அரசமைப்பு சட்டம் என்பது பார்வைக்கு கூட்டாட்சி தன்மை போல், ஃபெடரல் போல் தெரியும். ஆனால் உண்மையில் அது யூனிட்டரி ஒற்றையாட்சி தான் அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி சொல்கிறாங்க. அதனால் இந்திய அரசு என்பது ஒற்றையாட்சி முறையில் இருக்குது. இது பல இனங்களை கொண்டது. ஒற்றையாட்சி என்பது ஒற்றை தேசிய இன அரசு இருக்கும். இப்போ உலகத்தில் பல நாடுகள், இப்போ ஃப்ரான்ஸ் இருக்குன்னாக்கா ஃப்ரெஞ்சு இனம் மட்டும்தான் அவங்களுக்கு. ஜெர்மானியர்கள்னால் ஜெர்மானியர்களுக்கு மட்டும்தான். அவங்க கூட ஒரு கூட்டரசு வச்சுருக்காங்க, ஜெர்மன் ஃபெடரேஷனே வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு வரலாற்று அடிப்படையில் வச்சுருக்காங்க. அது வேணால் ஒரே இனம்தான். அதுபோல் பல இனங்கள், இப்போ இத்தாலி இனம் மட்டும்தான் இருக்கும். அப்படி பல இனங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே இந்தியா என்பது ஒரு பிரித்தானிய பீரங்கிகளால் கட்டமைக்கப்பட்டது. பல நாடுகளை, பல அரசர்களை அழித்து தூக்கில் போட்டு கொண்டு சிறையில் மக்களை அடைச்சு வணிக வேட்டையாடிகள், வெள்ளைக்கார வணிக வேட்டையாடிகள் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டில் வேட்டையாடி, வேட்டையாடி இந்த மண்டலத்தை பல தனித்தனி சம்பந்தம் இல்லாத அரசுகளை எல்லாம் ஒன்றாக இணைச்சு செயற்கையாக அவனுக்கு ஒரு காலனியை உருவாக்கினான். கிழக்கிந்திய கம்பெனி என்ற அந்த காலனிக்கு பேர். அந்த காலனி பேரே இந்த நாட்டுக்கு வச்சான். லண்டனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்த திருட்டு பசங்க லண்டனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் பதிவு பண்ணிட்டு இங்கே வந்தப்போ வேட்டை நாய்கள் தான் வெள்ளைக்கார வேட்டை நாய்கள். அது இங்கே ஒரு நாடு பிடிச்சதுன்னா தான் கம்பெனி பேரையே இந்த நாட்டுக்கு வச்சுட்டான். அப்படி வச்சுட்டு அவன் போயிட்டான், அவனை வேட்டையாச்சு வெளியில் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்படி அவரால் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் நேஷன் இல்லை, ஒற்றை தேசிய இனத்துக்கு தேசம் இல்லை. அப்படி இல்லை. அப்போ இதுக்கு கூட்டரசு என்பது இருக்கணும். இது இயற்கையான ஒரு தேசம் அல்ல. இதில் பல தேசங்கள் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா தேர்தல் கட்சி தான் தெலுங்கு தேசம்னே ஒரு கட்சி வைக்கிறாருல்ல. அதுபோல் தேசங்கள் தனி, அந்த தேசங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது.
அப்போ தேசங்கள் தனியாக இருந்தால் என்னென்ன நன்மை கிடைக்குமோ பலன் உரிமை கிடைக்குமோ அது இந்தியாவிலையும் கிடைக்கணும். இதை காந்தியடிகளே சொன்னார். 40களில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வெள்ளைக்காரன் அறிவித்த பிறகு சுதந்திரம் அது இன்னும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டு நிருபர்கள் காந்தியை கேட்குறாங்க. பல இனம் பல மொழி இப்படி இருக்குது, இது இந்தியா என்பது ஆங்கிலேயர்கள் ஒருங்கிணைச்சாங்க. நீங்கள் சுதந்திரம் பெற்று ஆட்சி நடத்தும் போது இந்த ஒற்றுமையை பாதுகாக்க முடியுமா? வெள்ளைக்காரர்கள்னாக்கா அவங்க ஒரு இராணுவ கட்டுப்பாடு வச்சு இதை ஒற்றுமையாக ஒரு நாடாக வச்சுருந்தாங்க. உங்களால் சுதந்திரம் பெற்றவர்கள் முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிருபர்கள் இதை கேட்குறது சொல்கிறார் காந்தி, உண்மைதான், அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இனமும் தனியாக இருந்தால் என்னென்ன உரிமைகளை அனுபவிக்குமோ அந்த உரிமைகள் அனைத்தும் இந்தியாவுக்குள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்துக்கும். அதே சமயம் பிரிந்து மட்டும் போகக்கூடாது என்று ஒன்று சொன்னார் காந்தி. இப்போ தனியாக இருந்தால் என்னென்ன அனுபவிப்போமோ அந்த மாதிரி உரிமையாக இருக்குது இந்தியாவில் மாநிலத்தில். இப்போ வெள்ளைக்கார ஆட்சியில் சேல்ஸ் டேக்ஸ், கமர்ஷியல் டேக்ஸ் என்பது மாநில அரசு போடக்கூடியதாக இருந்துச்சு, விற்பனை வரி. அதை இன்னைக்கு இவங்க காங்கிரஸ், கருணாநிதி, மன்மோகன் சிங் கூட்டணி அரசு அதை ஜிஎஸ்டியாக மாற்றுச்சு. அதை பிஜேபி அரசு செயல்படுத்துனது அவங்க தான். இப்போ விற்பனை வரி மாநிலத்தில் கிடையாது. 1938 விற்பனை வரி இருக்குது. ராஜாஜி கொண்டு வந்தது சென்னை மாகாணத்தில். அவர் கள்ளுக்கடையை மூடும் போது வரி இழப்பு வந்துருச்சு, பொருளாதாரம் இல்லை மாநில அரசுக்கும் போது விற்பனை வரியை புதுசாக போட்டார் ராஜாஜி, முதல் மந்திரி. அப்போ 37 முதல் மந்திரி. அதை வெள்ளைக்காரன் ஏற்றுக்கிட்டான். அதன் பிறகு மற்ற மாநிலங்களும் அதை போட்டாங்க. இந்திய சுதந்திரம் அடைஞ்ச பிறகு புதிய அரசியல் சட்டத்திலேயே விற்பனை வரி மாநிலத்துக்கு ஒதுக்குனாங்க. ஆனால் அதை பறித்தது இந்த 2004 to 2014 இருந்த இந்த காங்கிரஸ், மன்மோகன் சிங், கருணாநிதி கூட்டணி ஆட்சி தான் பறிச்சது. அதை இவன் செயல்படுத்த நான் பாஜகக்காரன். அதுபோல் கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. அதை கொண்டு போய் இந்திய அரசனுடைய ஆதிக்கம் உள்ள பொதுப்பட்டியல் என்று சொல்லக்கூடிய கன்கரண்ட் லிஸ்ட்டில் சேர்த்தது இந்திரா காந்தி 1976 சேர்த்துச்சு. அப்போ வெள்ளைக்காரன் காலத்திலேருந்து அல்லது 50லேருந்து தம் மாநிலத்தில் இருந்த உரிமையெல்லாம் டெல்லிக்கு போயிட்டே இருக்கு. இப்போ ஒரு உரிமையும் அவங்க கொடுக்கலை. காந்தி சொன்ன தனியாக இருந்தால் என்னென்ன அனுபவிப்பாங்களோ அதெல்லாம் அனுபவிக்கலாம் எங்களுடைய சுதந்திர இந்தியாவில் சொன்னாலும் அதுக்கு நேர் எதிராக இருக்குது. எனவே தான் ஒரு கூட்டரசு என்பது தேவை என்பதை நாங்கள்லாம் முதன்மையாக வச்சு என்னென்ன அதிகாரம் இருக்கலாம். உதாரணம், ஒரு ஆளுநர் பதவிங்கிறது எந்த ஃபெடரேஷன்லையும் ஆளுநர் பதவியே கிடையாது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் இருக்குது மாநிலத்திலையும். இங்கே தான் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது ஃப்ராடா. இவனும் என்ன பண்ணி வச்சிருக்கான்னாக்கா, இவனுக்கு வெள்ளைக்காரன் உருவாக்கின பதவி கவர்னர் ஜெனரல்னு வச்சிருந்தான் ஒரு பதவியை. விடுதலை அடைஞ்ச பிறகு இந்தியாக்காரன் என்ன பண்ணான்னா கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சு கட்டினான். அது அதிகாரி, அது தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவரை கொண்டு வந்தான். அங்கே ஒழிச்சு கட்டினில்ல, மாநிலத்துக்கு ஏன் கவர்னர் பதவி வச்சிருக்கிற? நீ விடுதலை அடைஞ்சிட்ட டெல்லிக்காரன், இந்திய அரசு, மாநிலங்கள் விடுதலை அடையலை. அதனால் நீ அவன் லண்டன்லேருந்து கண்காணிக்க ஒரு பதவி வச்சுருந்தான், கவர்னர் பதவி. நீ டெல்லியிலேருந்து எங்களை எல்லாம் கண்காணிக்க ஒரு பதவி வச்சிருக்கிற. இன்னும் முழு சுதந்திரம் இல்லை எங்களுக்கெல்லாம். இதுதான் எங்களுடைய பார்வை. இதனால் இதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பலது இருக்குது. அதுபோல் ஒரு ஆட்சியை மாநில ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் எந்த ஃபெடரேஷன்லையும் கிடையாது. யுஎஸ்ஏ ஒரு ஃபெடரேஷன் தான், கனடா ஒரு ஃபெடரேஷன் தான், ஜெர்மனி கூட ஒரு ஃபெடரேஷன் தான், சுவிட்சர்லாந்து இன்னும் முன்னெடுத்துக்காட்ட சொல்லக்கூடிய ஒரு ஃபெடரேஷன். எங்கேயும் மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது மத்திய கூட்டரசுக்கு, இந்தியாவில் மட்டும்தான். அப்போ எங்கேயுமே எக்ஸ்ட்ரா ஒரு லக்கேஜாக ஒரு கண்காணிக்கக்கூடிய ஒரு பதவி, கவர்னர் பதவி கிடையாது மாநிலங்களில். இங்கே வச்சிருக்கிற எங்கேயுமே மாநிலத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அது தேர்தல் முடிஞ்சால் காலம் முடிஞ்சால் தேர்தல் வச்சு நடத்தி போக வேண்டியது, அவ்வளோதான். அது இல்லாமல் எப்போ வேணாலும் கலைக்கலாம். இந்திய அரசு விரும்பினா எவ்வளோ தடவை வேணாலும் கலைக்கலாங்கிற அதிகாரத்தை வச்சிருக்குது. எனவே முழு சுதந்திரம் காந்தி சொன்னது போல எங்கள் இனங்களுக்கு கிடைக்கவில்லை. அது மிகவும் பாதிக்கப்பட்ட இனம் தமிழ் இனம். எனவே அதுக்கான ஒரு தன்னுரிமை, தன்னாட்சி உரிமை, இறையாண்மை உரிமை வேண்டும் என்று நம்ம கோர்றோம். மற்ற இனங்களும் அதுக்கான பல வடிவங்களில் போராடிட்டு இருக்காங்க. ப்ரொபோஸ்டாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்க? மக்கள் திரள் போராட்டம் பண்ணி தான் அதை கொண்டு போய் செய்யணும். எல்லாரும் ஒருங்கிணைந்து, தேர்தலில் நிற்கிறவங்களும் சரி, மக்கள் திரள் போராட்டங்கள் நடத்துகிறவங்களும் ஒரு ஒருங்கிணைந்து வந்தால் அது வலுவது. தேர்தல் நிற்கிறோம், தேர்தல் நிற்கட்டும். மக்கள் திரள் போராட்டங்கள் மக்களை விட்டுட்டு அந்நியமாக ஒரு ஆயுத புரட்சி அது மாதிரி நாங்கள் சொல்லலை.
அந்த மாதிரி இல்லை. மக்கள் எழுச்சியாக போராட வேண்டியது. மக்கள் போராட்டம் எதையும் சாதிக்க முடியும். வெகு மக்கள் திரண்டு விட்டால் எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக தான் இதை கொண்டு போகணும். அதுக்கு தேசிய தேர்தல் அரசியல் கட்சிகளும் சேர்ந்து வந்தால் எல்லாம் ரெண்டும் பலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஓகே, தேர்தல் அரசியல் கட்சிகள்னு சொல்றது வந்து நேரடியாக சீமானை குறிக்கிறீங்களா? இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழ் தேசியத்தை முன்வைத்து சரிதான், தமிழ் இனத்தை முன்வைத்து வைக்கணும். யாரும் இருந்தாலும் சரி வைக்கலாம், அதுக்கு வந்து உரிமை இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் தமிழ் தேசிய கட்சி கிடையாது. திமுக, அதிமுக தமிழ் தேசிய கட்சி கிடையாது, திராவிட கட்சிகள். சரி, என்னதான் இருந்தாலும் இப்போ திமுகவோட 2026 யுக்திகளில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் திருப்பியும் அதுக்கு இப்போ 2021, 26 என்னெல்லாம் திமுக கொடுத்தாங்களோ, என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு அப்படியே நேர்மறையாக அதிமுக வந்து இப்போ நான் வந்து திருப்பியும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து, மாதந்தோறும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பணம். ஸோ இந்த மாதிரி ஒரு கவுண்டர் ஆஃபர், நான் ஒன்று பண்ணுறேன் அதுக்கு நான் இன்னொன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்றது வந்து மக்களுக்கு எந்த யார் சொல்றாங்க? அதிமுக தரப்புல. ஆமா, அதிமுக திமுக இப்படி மாற்றி மாற்றி சொல்றது மக்களுக்கு எந்த வகையில் வந்து பயனளிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கொள்கை ரீதியான மக்களுக்கு பயனளிக்க இல்லை, சொல்றவங்களுக்கு பயனளிக்க தான் சொல்றாங்க. மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க சொல்றாங்களே தவிர மக்களுக்கு பயனளிக்கிறதாக இல்லை. ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் வாங்க கூட காசு இல்லாத மக்களை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மறைமுகம் ஒத்துக்கிறாங்க. அதனால் இலவசமாக விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் வந்து உரிமை பேருந்து அப்படின்னா இப்போ காலம் இந்த 67 ஆட்சி நடத்துகிறாங்க திமுகக்காரன். 1967 ஆட்சி நடத்துகிறான். இதுவரெல்லாம் பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு காசு கூட சம்பாதிக்காத அளவுக்கு பெண்கள் இருக்காங்க. இவர் வந்து தான் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து மக்களை மயக்குவதற்கு, மோசடி பண்ணுவதற்கு ஒன்று. ஒரு வாழ்க்கை தரம் இந்த திமுக அதிமுக ஆட்சியில் உயரவில்லை என்பதற்கும் எடுத்துக்காட்டு. மக்களுடைய வாழ்க்கை தரம், தங்களை தாங்களே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை தமிழ்நாட்டுக்கும் இல்லை, தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் இல்லை. இவங்க வந்து இப்போ 10 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க. அது தேர்தலில் தினந்தோறும் விளம்பரம் பத்திரிகைகள் எல்லாம் ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு பாருங்க. அதாவது கோபுர சின்னத்தை போட்டு அரசு விளம்பரமாக தேர்தல் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் 10,000 கோடி ரூபாய் வரும். இதெல்லாம் கடை வாங்கி தான் செய்வாங்க. இது கடை வாங்கி செய்யும்போது அடுத்த இடம் இப்போ 15 லட்சம் கடன் இருக்கும்போது இன்னும் கூடுதல் லட்சம் கோடி இருக்கும்போது இன்னும் கூடுதல் ஆகிட்டு இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதை பற்றியான கவலை இல்லை. எவன் தலையை தடையாவது எப்படியாவது பண்ணி ஆட்சியை பிடிச்சா சரி, பதவியில் இருந்தால் சரி, அதில் கொள்ளையடித்தா சரி என்பது தான் திமுக அதிமுக அவங்களுடைய கொள்கை. அதுதான். இப்போது அப்படியே ஆப்போசிட்டில் வந்து சீமான் அவர்கள் 8% நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் 8% வாக்கு வாங்கியிருந்தாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான சிந்தனைகள் வைக்கிறாரு. மக்களுக்கு வந்து உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா கேட்க நல்லா இருக்கு, ஆனால் உண்மையிலே இது செயல்பாட்டுக்கு வருமா? இப்போ வந்து ஆடு மாடு மேய்க்கிற திட்டமாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது அவங்க சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு அரசியலில் இல்லை. இது வரைக்கும் யாரும் சொல்லலை. ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு கேள்வி வந்து நடக்கிறதா இல்லையான்னு பார்ப்போமே. அவங்களையும் கொடுத்து மாற்றி மாற்றி திமுக அல்லது அதிமுக விட்டா கதி இல்லைன்னு கிடக்கல தமிழ்னா. 67 காங்கிரஸ் முதல்ல திமுக இல்லைன்னா அதிமுக, இந்த 2 செட்டு தான் மக்களை ஏமாத்திட்டு கொள்ளையடிச்சிட்டு கடன் வாங்கி வச்சுக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர முடியாமல் இன்னைக்கு நம்ம மக்கள் பிள்ளைகளுக்கு, படித்த பிள்ளைகளுக்கு உரிய சம்பளத்துக்கு வேலை இல்லை. கல்லூரியில் பேராசிரியர் இருந்தாலே 25 ரூபா இருந்தாலும் மக்கள் போராடி 30,000 ரூபாய்க்கு வாங்க. பேராசிரியர்களாக சம்பளம் 57,700 கொடுக்கணும்னு UGC கமிஷன் சொல்லுது. அது மாதிரி குறைந்தபட்சம் ஒரு விரிவுரையாளர் சம்பளம் வேண்டாம். அதை பற்றி அவருக்கு எல்லாம் இல்லை. BE படித்த பசங்கள்லாம் சொமேட்டோ வண்டி ஓட்டிகிட்டு உணவு வண்டி கொடுத்துக்கிட்டு வேலை இல்லாமல் கடுமையாக இருக்குது. அண்டர் எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறாங்கல்ல, படித்த வேலைக்கு தகுதி உள்ள வேலைக்கு வந்து வேலை கிடைக்கல, சம்பளம் இல்லை. இப்போ படித்த பிள்ளைகள் போய் ஜவுளி கடையில் நின்றுக்குது, 12,000 ரூபா சம்பளம் வாங்க பொம்பளை பிள்ளைகள், MA படித்த பிள்ளைகள் உட்பட. அது மாதிரி PhD படித்த பிள்ளைகள்லாம் கிண்டர் கார்டன் இந்த LKG ஸ்கூலில் வாத்தியாராக இருக்குது, 6,500 ரூபா சம்பளத்தில் வாத்தியாராக இருக்குது. வேலையில் இருக்குன்னு பேர்த்தம் அது. அதுபோல் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கிறதில்ல, எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர். கலெக்டர் ஆஃபீஸில் கிளார்க்குகள் உட்பட தாழ்வார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும். அப்படி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போதிய எண்ணிக்கையில் போலீஸ் கிடையாது. ஏன்னா திவாலாகி கிடக்கு பொருளாதாரம். இவங்க கொண்டாடி ஒரு உலகத்துக்கே முன்மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை மாற்றி இன்னொரு ஆட்சி வரட்டும், வந்து அது என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இப்படி இருந்துக்கிட்டு இந்த இவங்க வந்து இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கும்போது இன்னும் வறுமையில் இருக்கிறோம், இன்னும் ஏழ்மையில் இருக்கிறோம். தற்சார்பு பொருளாதாரத்தை இவங்க வந்து 47 நாடு சுதந்திரம் அடைஞ்சது, 67 திராவிட கட்சிக்காரங்க ஆட்சி பிடிச்சாங்க. அதிலேருந்து இன்னைக்கு வரையிலும் ஒரு தற்சார்பாக குடும்பம் நடத்துறதுக்கு வைக்கிறதில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது சக்தி இல்லை, அவ்வளோ வறுமையில் அனுபவிகளை ஒத்துக்கிறாங்க.
இந்த கட்சிக்காரங்களை ஒத்துக்கொள்கிறார்கள். அதனால தான் இந்த உதவி செய்கிறேன் அந்த உதவி செய்கிறேன்னு சொல்லுது. மக்களும் அந்த வறுமைப்பட்ட மக்களும் இந்த இது இப்போ கிடைச்சா தேவைப்படல, அது கிடைச்சா தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை வாங்குவாங்க, நமக்கு ஓட்டு போடுவாங்கிற அளவுக்குன்னா வறுமையின் அளவுகோல் எவ்வளவு ஆழமாக இருக்குது, எவ்வளவு மோசமாக இருக்குது என்பதற்கு தான் இந்த அறிவிப்புகள் இருக்குல்ல. ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க நான் வந்தால் 10,000 தரேங்கிறது. யார் பணத்தை இருக்க தர்றேங்கிறேன்? ஏன் தர்ற? அவனுக்கு உள்ள தகுதியான உள்ளவர்களுக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலைக்குரிய சம்பளம் கிடைச்சா நீ ஏன் தரணுங்கிற? அந்த மாதிரி இவங்க வந்து மக்களை திவாலாக்கி விட்டோம், நாங்கள் கொள்ளைக்காரர்களாக கோடீஸ்வரர்களாகி விட்டோம், மக்களை திவாலாகி விட்டோம் என்பதற்கான ஒரு மறுபக்கம் தான் திமுக அதிமுக சொல்கிற சலுகைகள். தேர்தல் முடிஞ்ச உடனே தரேங்கிறது. இப்போ இந்த மாதிரி தேர்தல் பரப்புரைகளை ஐயாவை பார்க்கலாமா? சீக்கிரமா பார்க்கலாமே. எந்த விதத்துல எப்படி இருக்கும் தேர்தல் பரப்புரை? ஐயாவோட பரப்புரையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து தேர்தல் பரப்புரை என்ன சொல்லுவோம்னாக்கா, இந்த மாதிரி அடிப்படையில் என்னென்ன நிலையில் நம்ம தமிழர்கள் என்ன நிலையில் இருக்கிறோம், இனம் மொழி தாயகம் ஒன்றும் எப்படி உரிமை இழந்து இருக்கிறது, அப்படி இதெல்லாம் மீட்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன கொடுமை என்றால் நம்ம இனத்தின் பேரை சொல்லக்கூட முடியாத வச்சுருக்காங்க. ஒரு செட்டு இந்தியன் பாரதியனுங்கிறான், இன்னொரு செட்டு திராவிடங்கிறான். நம்ம அசல் இனம் தமிழன். எங்கேயாவது போய் கர்நாடகாவில் கேரளாவில் ஆந்திராவில் பாருங்கள், யாராவது இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கானா? இப்போ அண்மையில் சித்தராமையாவை கேட்டாங்க, நீங்களும் திராவிட தானே கேட்டாங்க, ஒரு 3-4 வந்து நோ வேர் ஆல் கனடியன்ஸ், வேறனா டிராவிடியன்ஸ்ன்னு சொன்னார் சித்தராமையா. அவன் இனத்தை கூட சொல்லிட்டு இருக்கான், நம்ம இனத்தை கூட சொல்ல முடியாமல் இருக்கிறோம். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, இது உத்தரவாதம் என்னென்னது வேணும் நாங்கள் அதை வந்து நாங்கள் ஏற்கனவே சில கோரிக்கைகள் வச்சுருக்கிறோம். படித்த பிள்ளைகளுக்கு வந்து +2 வரலும் படித்து வேலை இல்லாமல் இருந்தால் என்ன ஒரு உதவித்தொகை கொடுக்கறது, அதுபோல் டிகிரி படித்து தொழிற்கல்வி படித்து வெளிநாடுகளில் அது மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஜெர்மனிலும் ரொம்ப இதாக வச்சுருக்காங்க. வேலை குழந்தைகள் பிறந்த உடனே உதவித்தொகை தரலாம் ஜெர்மனிலாம். இப்போ நீங்கள் இப்போ பக்கத்தில் பாருங்கள், இப்போ ஆந்திராவிலேயே 2 குழந்தை போட்டால் நான் சலுகை பண்ணேங்கிறாரு சந்திரபாபு நாயுடு. மக்கள் தொகை தெலுங்கர்கள் எண்ணிக்கை குறையுது பாப்புலேஷனில். 2 குழந்தைகள் பெற்றுக்கொண்டால் அதற்கு 2வது குழந்தையை உதவித்தொகை தரேங்கிறாரு சந்திரபாபு நாயுடு. அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு இருக்குது. அவன் அந்த உதவி அப்படி நினைக்கிறான் மக்கள். இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு கட்டணம் செலுத்த முடியாது, நான் இலவசமாக தர்றேன், இலவசமாக சோறு போடுறேன், காலையில் சோறு போடுறேன், மத்தியானம் போடுறேன், வேணா ராத்திரிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வறுமைப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார்கள். அதை காட்டி இவங்க வாங்குறாங்க. உண்மையில் நம்ம இதில் இருந்தாலும் மீண்டு பொருளாதார வளர்ச்சி அடையணும். அதுக்கு நம்ம வந்து இந்திய அரசிடமிருந்து மீட்கப்பட வேண்டிய உரிமைகள் இருக்குது. இருக்கிற உரிமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ பதவி, பணம், விளம்பரம் 3க்கும் ஆசைப்படாத ஒரு லட்சியவாதிகளாக நம்ம ஒரு அரசியலில் வர்றவங்க வந்து செயல்பட்டால் அதுக்கெல்லாம் தீர்வு வரும். அதுக்கு நம்ம வந்து லட்சியங்கள் நாங்கள் அதை வைக்கிறோம் அப்படின்னு. இப்பொழுது இன்றைக்கி நம்ம இனத்துக்கு ஆபத்து வந்திருக்கிற நேரத்தில் நம்ம இனம்னு பேர் சொல்கிறதுக்கே ஆபத்து. ஒருத்தன் இந்தியங்கிறான், பாரதியங்கிறான், திராவிடங்கிறான். நம்ம இனமே தமிழ் இனம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழர் என்று சொல்வதை நாம் தமிழர் சொல்லுது. நம்ம இனத்தை ஈழத்தில் அழிச்சதை வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பெரிய இயக்கம் நாம் தமிழர் கட்சி. எனவே தமிழர் இன மீட்பு, அடையாள மீட்புக்கு வந்து நாம் தமிழருக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவோம். ஓகே. ஒரு 20 வருஷம் இல்லை 30 வருஷம் முன்னாடியிலேருந்து நம்ம பார்க்குறோம் திமுக அதிமுக எந்த மாதிரியான இந்த சலுகை சார்ந்த அரசியலோ இல்லை இலவசம் சார்ந்த அரசியலை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதை நம்ம நேரடியாக புறக்கணிக்க முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்து பல கோடி கணக்கான பெண்கள் வந்து நேரடியாக அதுலேருந்து பெனிஃபிஷரியாக இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து இந்த பேருந்துகளில் போய் படித்து காலேஜ் போய் நீங்கள் சொன்ன அதே சைக்கிளில் வந்து திருப்பியும் வேற ஒரு சைட் ஆஃப் ஆங்கிளில் இருந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இது டைரெக்டாக எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவங்க பண்ணது தப்பு இல்லை. இவங்க வறுமையில் வச்சுருக்காங்கல்ல. 47 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஒரு 15-20 வருஷத்துலேயாவது வளம் அடைஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் பேருந்தில் போகிற கட்டணம் செலுத்தக்கூடிய அளவுக்காவது மக்களை வளர்த்துருக்கணும். அதுக்கு கூட சக்தி இல்லாமல் நாங்கள் ஆக்கிட்டோம்னு ஒப்புதல், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் தானே இது. இலவசமாக நான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்கிறது ஒப்புதல் வாக்குமூலம். நாங்கள் ஏழையாக வச்சுட்டோம், மாற்றிட்டோம். காங்கிரஸ்காரன்றதை விடுங்க, 67லேருந்து நாங்கள் ஆட்சி பண்ணி திராவிட கூட்டம் ஆட்சி பண்ணி மக்களை திவாலாக்கிட்டோம். மகளிர் வந்து பஸ்ஸில் போகிறது கூட காசு இல்லாமல் திண்டாடுறாங்க. எனவே நாங்கள் உங்கள் வரி பணத்துலேருந்து எடுத்து அதை தர்றேன் அப்படின்னு சொல்கிறது மறைமுகமாக அதானே அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனால் இப்போது அப்படி பார்க்கும்போது ஐயா நிறைய பேர் வந்து இதுலேருந்து பயன்பட்டுருக்காங்க இல்லையா? இப்போ இங்கே வந்து இப்படி சொல்கிறீங்க, இந்த சத்துணவு திட்டத்தில் படித்த எத்தனையோ பசங்க வந்து நீங்கள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆர்கிடெக்டாகவும் இருக்காங்க. இதே பேருந்துகளில் போன எத்தனையோ பெண்கள் வந்து இன்னைக்கும் பயன்பட்டு இருக்காங்க. அந்த பயன்பாடுகள் வந்து அந்த பயன்பாடு தான் அது
அது ஒரு குறைந்தபட்ச மனித தேவைக்கான சம்பாத்தியம் கூட இல்லாமல் வச்சுருக்காங்கல்ல. இப்போ அது வந்து போய் தானே ஆகணும் அந்த மக்கள். அது குறைந்தபட்சமாக ஒரு பஸ்ஸில், ஒரு டவுன் பஸ்ஸில் காசு கொடுக்கறது கூட இல்லாமல் திவாலாக்கி வச்சுருக்கீங்க. அப்போ அதை நீ கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நீ தான் திருடி இருக்க அந்த காசை, மக்கள் வரி பணத்தை திருடுறவங்க கொஞ்சம் கொடுத்து தான் ஆகணும். மக்களுக்கு செலவு பண்ணி காட்டி அவங்கள வந்து நான் நன்மை செய்கிறேன்னு வேடம் போட்டு காட்டணும், அவ்வளோதானே. இப்போ இன்றைக்கு விளம்பரத்துக்கு ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்க செலவு இருக்க ஒன்றும் மோடி செஞ்சுருக்க, தமிழ்நாட்டுக்கு மோடி செஞ்சுற செலவு இருக்கு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடின்னு தெரியாது. ஒரு தினந்தோறும் விளம்பரம் தொலைக்காட்சிகளில், யூடியூப்புகளில், நாளேடுகளில் அவ்வளோ விளம்பரம் வந்துட்டுலாம் காசு ஏது? கொள்ளையடிக்காமல் காசு எங்கே வருது? அது அரசு வரி பணத்தை தவறாக பயன்படுத்துறீங்கல்ல, கோபுர சின்னத்தை போட்டுக்கிட்டு அரசு திட்டம் மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்க. மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு இங்கே வளர்ந்துறீங்க. இப்போ இந்த திமுக அரசியல்வாதி குடும்பங்கள் இருக்குல்ல, திராவிட குடும்பங்கள், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு 20 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி, இப்போ எப்படி இருக்குது ஒன்று? நம்ம பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு வந்து பஸ்ஸில் காசு இல்லை. அந்த குடும்பங்கள்லாம் பாருங்கள், எத்தனை வீடுகள், அவங்களாம் எத்தனை பொண்டாட்டிகள், என்னென்ன இது, அவங்க பிள்ளைகளாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது? பஸ்ஸில் போகிறதுக்கு காசு இல்லாமல் நம்ம பெண்கள் திண்டாடுது. மத்தியான சாப்பாட்டு காசு இல்லாமல் அவனை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையில் வச்சுருக்கான். மத்தியான சாப்பாடு சொந்தமாக சாப்பிட்றதுக்கு காசு இல்லை, அங்கே காலையிலையும் சாப்பிட்றதுக்கு காசு இல்லாமல் இருக்குது. எனவே அவன் சோறு போடுற அளவுக்கு இருக்குது. அப்போ நீ சுதந்திரம் பெற்று, நீ ஆட்சி பெற்று 67 என்ன கிழிச்சிங்கிறேன்? காலை உணவு போட முடியாத ஒரு குடும்பத்தில் இந்த தான் பெத்த பிள்ளைக்கு அவ்வளோ வறுமையில் இருக்குது, நீ போடணும் அப்படின்னா என்ன வகையில் மக்களை வளர்த்துருக்க? என்ன அவங்கள வந்து அவங்க செல்வத்தை பெருக்கி இருக்கிறீங்க? உங்கள் செல்வத்தெல்லாம் பாருங்கள், எம்எல்ஏ இருந்தவன், மாவட்ட செயலாளர் இருந்தவன் செல்வத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு. இல்லை, இதுக்கு மேலும் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்கிறதுனாலேயோ என்னவோ நிறைய பேருக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லைன்ற ஒரு கருத்தை முன்வைக்க முடியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து எவ்வளவு தமிழுக்காக என்னெல்லாம் முன் வச்சாரு, எவ்வளோ விஷயங்கள் எடுத்து வச்சாருன்றதையும் நம்ம கண்டிப்பாக பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன எடுத்து வச்சாரு? தமிழுக்கு என்ன வச்சாரு சொல்லுங்க. தமிழுக்கு என்ன வச்சாரு சொல்லுங்க. முன் வச்சாருன்னு அலங்காரம் பண்ணுறீங்கல்ல, என்ன வச்சாரு, என்ன பண்ணாரு? தமிழ் கட்டாயம் மொழி பாடமாக இருக்குன்னு சொல்ல உண்டா அந்த நாட்டில்? சட்டம் உண்டா தமிழ்நாட்டில்? மற்ற மாநிலம் இப்போ கூட கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க கட்டாயம், மலையாளம் கட்டாயம் இப்போ தான் கொண்டு வந்திருக்கான். நமக்கு என்ன அண்ணாதுரை கொண்டு வந்தது 68 கொண்டு வந்தார் மொழி கொள்கை. Part 1 தமிழ் ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் ஆப்ஷன். Part 2 இங்கிலீஷ் நோ ஆப்ஷன். தமிழை கட்டாயமாக படித்தாங்கன்னு கொண்டு வந்துருக்கீங்களா? பிறகு 2006 வாக்கில் கருணாநிதி கொண்டு வந்தார் 10வது வரலும் தமிழ் மொழி பாடம் கட்டாயம்னு. சிறுபான்மைக்காரங்க போய் அதை மொழிக்காரங்க போய் மலையாளிகள் தான் அது அப்போ கூடாது, அது ஈக்குவாலிட்டி இல்லைன்னு அவங்க வந்து உயர்நீதிமன்றத்தில் மாற்றினாங்க. அதை திருத்தறதுக்கு, அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒன்றும் பண்ணலையே. மலையாளியே எல்லோரங்களில் உள்ளவங்களாம் தெலுங்கு படிக்கணும்னு யாரும் சொல்லலை. தமிழ் படி, நீ தெலுங்கையும் படிச்சுக்க. நான் தமிழ் படிக்க மாட்டேன், தெலுங்கு மட்டும் தான் படிப்பேன்னு அவங்க போய் வாதம் பண்ணுறான். அது ஹைகோர்ட்டில் அதுக்கு கொடுக்கணும். அப்பொழுதும் வந்து அண்ணாதுரை போட்ட சட்டத்தில் வந்து தமிழ் ஆர் எனி அதர் இந்தியன் லாங்குவேஜ் தானே கொடுத்துருக்கீங்க. தமிழ் எந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை. 2வது மட்டும் உங்கள் மாமா மொழி இங்கிலீஷு, அதுக்கு தேர் இஸ் நோ சாய்ஸ். Part 2 இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்குது. அண்ணாதுரை கொண்டு வந்த மொழி கொள்கையில் என்ன கருணாநிதி கம்பெனி வந்து தமிழுக்கு செஞ்சது? பள்ளிக்கூடங்கள்லாம் மூடி இன்னைக்கு எல்லாம் தனியார் போட்ட மெட்ரிகுலேஷன் இந்த பள்ளிக்கூடம், சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் பெருத்து கிடக்கு, எக்கச்சக்கமாக புழு மாதிரி பெருத்து கிடக்கு. தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பிள்ளைகள் படிக்குது ஹிந்தியில். நாங்கள் தடுத்தமானு ஸ்டாலின் கேட்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி வந்து இந்த ஹிந்தி மொழிக்கு இல்லைங்கிறதா நிறுத்திட்டாங்க டெல்லிக்காரன். நம்ம வரி பணத்தை அவங்க என்னவோ மோடி சொந்த போன மாதிரி, இல்லை ஹிந்திக்காரன் கொடுத்த போன மாதிரி தமிழ்நாட்டில் வசூல் பண்ண வரி பணத்தில் கல்விக்கு ஒரு தகுதியை கொடுக்குற சிறு குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அதுக்கு அவங்க அபால் மொழியெல்லாம் வச்சுருக்காங்க. ஹிந்தியில் பேர், நம்ம தமிழில் இல்லை இங்கிலீஷில் கிடையாது. அது நம்ம வாயில் நுழையாது. அந்த திட்டத்துக்கு தர வேண்டிய பணத்தை நிறுத்திட்டான் தமிழ்நாட்டுக்கு. இந்த 750,000 கோடி ஒன்றும் தரல. ஏன்னா நீ ஹிந்தியை 1வதுலேருந்து சொல்லி தரலங்கிறான். அதுக்கு ஸ்டாலின் பதில் சொல்கிறாரு, அது இல்லை நாங்கள் 20 கோடி வைக்கிறோம், ஆனால் ஹிந்தியை நாங்கள் மறுக்கலையே. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன, அதில் லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தி படிக்கின்றன, நாங்கள் தடுத்தோமா அப்படிங்கிறாரு. சிபிஎஸ்சி பாடத்திட்டப்படி இங்கே பாடம் நடத்துறதே தப்புன்னு சொல்லணும். நீங்கள் மாநில அரசு கல்வி இருக்குல்ல, வெள்ளக்காரங்காலத்திலே இருந்தது இல்லை. சிபிஎஸ்சி பாடத்திட்டங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் பாடத்திட்டம் தான் இருக்கணும், சிலபஸ் தான் இருக்கணும். ஸ்டேட் சிலபஸ் மட்டும் தான் இருக்கணும். சிபிஎஸ்சிங்கிறது மத்திய பாடத்திட்டம், அது இருக்கக்கூடாது என்று சொல்லணும்ல. அது சொல்கிறதுக்கு இல்லை.
அதை எஜமான் திருப்திக்காக சொல்கிறார், எஜமா உங்கள் விசுவாசத்துலேருந்து நான் மாறலை, அவ்வளோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் இருக்குது, லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தி படிக்குது, நாங்கள் ஒன்றும் தடுக்கலையே. தமிழ் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. மாநகராட்சி சென்னையில் எடுத்தாங்க, மாநகராட்சி எல்லாம் மூடுறாங்க இல்லை வந்து பாவமாக. என்ன ஒரு மேனியாக வளர்த்துட்டீங்க, இங்கிலீஷ் மேனியாக வளர்த்துட்டீங்க, இங்கிலீஷை வளர்த்துட்டீங்க, அல்லது ஹிந்தி, தமிழுக்கு மார்க்கெட் இல்லைங்கிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளை பெற்றோர்களே தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறதில்லை. கிராமங்கள் உட்பட பெரிய மோசமாக இருக்குது. தனியார் பள்ளிக்கூடங்கள், தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள், கிராமங்கள், பட்டிக்காடு எல்லாத்தையும் போய் வேன் வச்சு இழுத்துக்கிட்டு வருது பிள்ளைகளை. அதில் படிக்க பணம் கட்டி அதில் படிக்க வைக்கிறது எல்லாம். வயத்தை கட்டி வாய் கட்டிங்க. சாப்பாட்டுக்கு காலையில் இல்லைங்கிறீங்கல்ல, அவன் என்ன சாப்பாடை போகிறாங்க காலையில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில்? அங்கே எப்படி படிக்க வைக்கிறாங்க? லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஸ்டாலின் ஒப்புதல் வாக்குமூலம், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், லட்சக்கணக்கான பிள்ளைகள் ஹிந்தி படிக்கிறார்கள். இப்போ நான் மாநகராட்சி பள்ளியை மூடுறீங்க, அங்கே பல கிராமங்களில் தொடக்க பள்ளியில் மூட வேண்டிய நிலையில் இருக்குது. ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போச்சு மாணவர்கள் எண்ணிக்கை. தனியார் பள்ளியில் சிபிஎஸ்சி பள்ளியில் படித்தா தான் வேலை கிடைக்கும். இந்தியா பூரா போகலாம், வெளிநாடு பூரா போகலாம். ஏன் இங்கே தான் இங்கே வேலை உத்தரவாதம் பண்ணுறதில்ல. தமிழ் படித்தா தமிழ், இங்கிலீஷும் படித்தா போதும் வேலை இருக்கும், வேலை என்று முதல்ல இருந்தது. அதை ஹிந்தியாக மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒத்து போய் அவனோட கூட்டணி சேர்ற கட்சி இங்கே இருக்கிற திமுக காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் பாஜகனாக இருந்தாலும் இந்தி கட்சி தானே இது, இந்தி தலைமை கட்சி தானே இது, இந்தி ஏகாதிபத்தியவாத கட்சி தானே காங்கிரஸும் பாஜகவும். அதோட தான் நீங்கள் திமுக கூட்டிட்டு சேர்றீங்க. அதனால தமிழில் படிக்கிறதே இல்லைடா, இங்கிலீஷ் தான் வேணும், ஹிந்தி படிக்கணும்னு சொல்லி பல பிள்ளைகள் போகுது. பள்ளிக்கூடங்கள் பல பள்ளிக்கூடங்கள் மூடிக்கிட்டு இருக்காங்க, அரசு மாநில அரசு பள்ளிக்கூடங்கள். இதுதான் வளர்ச்சி, திராவிட கல்வி வளர்ச்சி. இது திராவிட மாடல் 2.0 அப்படின்றத வந்து நேரடியாக எப்படி பார்க்குறீங்கன்னா, திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி இந்த அரசு வந்து கடந்த 5 வருஷமாக தமிழை எந்த இடத்துலையுமே வந்து முன்னிலைப்படுத்தலை அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறீங்க. இப்போ திராவிட மாடல் 2.0ன்னு சொல்லும் போது இந்த ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு இன்னும் மிச்சம் மீதி இருக்க தமிழர்களை ஓட்டாண்டி ஆக்கிடும். இந்த தொழில்துறையில் எடப்பாடி பழனிசாமியும் இந்த ஸ்டாலின் என்ன பண்ணாங்க, வடநாட்டு முதலாளியை கொண்டு வந்து அதிகப்படுத்தினாங்க. இங்கே பார்த்தா வெளிநாட்டுக்கு போய் வாங்க வாங்க மாமா வாங்க மாமான்னு அழைச்சிட்டு வந்தாங்க. வெள்ளையனே வெளியேறுன்னா அவன் கம்பெனி வெளியேறதுக்காக புரட்சி நடந்துச்சு, வெள்ளையராட்சி. அந்த கம்பெனி அந்த தொழிற்சாலை பூரா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 2 ஆளும் கூப்பிட்டு வர்றாங்கல்ல. இதில் யாராச்சும் தமிழன் முதலாளி ஆகிறாங்களா? தமிழன் முதலாளியும் தமிழன் இல்லை, தொழிலாளியும் தமிழன். தொழிலாளியும் 60-70% ஹிந்திக்காரன் தான். இப்போ ஹிந்தின்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க தான் தொழிலாளி. போய் பாருங்கள், முதலாளியே அவங்க தான், பெரிய பெரிய முதலாளிலாம் அவன் தான். இன்றைக்கி அதானி அம்பானிகிட்டே தமிழ்நாட்டை விட்டாச்சு. திமுக அதிமுக வேறுபாடு கிடையாது. அப்போ தமிழன் என்பவன் வந்து முதலாளியாகவும் இருக்க மாட்டான், தொழிலாளியாகவும் இருக்க மாட்டான், வெளிநாட்டுக்காரன் இருப்பான். அவன் நிறையா உங்களுக்கு கமிஷன் தர்றான். எடப்பாடிக்கோ இல்லை ஸ்டாலினுக்கோ இப்போ நிறையா கமிஷன் தர்றாங்க. சிப்கார்டு பயோகார்டெலாம் அழித்து சிப்கார்ட்டை உருவாக்கி, சிப்கார்ட்டில் தொழிற்சாலை கிடையாது பல இடங்களுக்கு பாருங்கள். திருநெல்வேலி, கன்னியாகுமரி போங்க, பல இடங்களில் கிடக்கும். சிப்கார்ட்னு போட்டுங்கிறது எனக்கு தொழிற்சாலை இருக்காது. இப்போ காலத்தில் உருவாது வாங்கி போட்டுருவாங்க. ஒரு தண்டை அது வந்து நிலத்தை எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி அவன் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணி தொழில் வளர்ச்சியில் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் இருக்குங்கன்னு சொல்கிறாருல்ல, யார் வளர்ச்சி அது? டொயோட்டா கம்பெனி வளர்ச்சி, ஜப்பான் கம்பெனி, கொரியா கம்பெனி, அவன் தொழிற்சாலைகள், ஃபோர்டு கம்பெனி, அது மாதிரி ரிலையன்ஸு, அதானி அம்பானி கம்பெனிகள், வெளிநாட்டு கம்பெனிகள், அவன் வளர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டில். தமிழர் வளர்ச்சி என்ன? அதில் தமிழ் தொழிலாளி இல்லையே, ஏதாவது பிரச்சனை. நம்ம பசங்க வேலையில்லாமல் அலைகிறானுங்களே. எனவே இந்த நாட்டை வந்து அடுத்தவனுக்கு விட்டு போட்டு கொடுத்துட்டு போன கட்சிகள், அது வந்து மோடி கொள்கைக்கு, காங்கிரஸ் கொள்கைக்கு இனிப்பானது. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த பன்னாட்டு முதலாளியோட பங்காளிகள். அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து போட்டிருக்கு பாருங்க, 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு தொழில் தொடங்குறாராம் முகேஷ் அம்பானி. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் ஒரு பிரவுன்ஸ்வில் என்கிற கடற்கரை நகரத்தில் தொழில் தொடங்குறாரு. 27 லட்சம் கோடி ரூபாய், $300 பில்லியன், $300 பில்லியன் முகேஷ் அம்பானி தொழில் தொடங்குறாரு. அறிவிச்சிருக்கிறது ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. அதை முகேஷ் அம்பானி இன்னும் அறிவிக்கலை. ஏன்? மோடி இதை வெளியிட வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ட்ரம்ப் போய் உலகத்தை கடிச்சு குதறான்ல, வேட்டையாடுறான்ல,
வெனிசுலாவில் போய் அந்த நாட்டு குடியரசுத் தலைவரை கடத்தி கொண்டு வர்றான், அவர் மனைவியை கடத்தி கொண்டு வர்றான், ஈரானில் போய் அடித்து அந்த நாட்டு அரசு தலைவரை கொலை பண்ணுறான், வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப். மௌனமாக ஆதரிச்சிட்டு இருக்காரு மோடி. ஏன்? இவர் சிறிய ஏகாதிபத்திய முதலாளி, அவன் பெரிய ஏகாதிபத்திய முதலாளி, 2 பேரும் பங்காளிகள். இப்போ ஆளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ முகேஷ் அம்பானி கொடுத்துருக்காங்க குஜராத்திக்கு. அந்த மாதிரி அவர்கள் வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழர்களுக்கு முதலாளியும் தமிழன் இல்லை, தொழிலாளியும் தமிழன் இல்லை, எல்லாம் இந்திக்காரன், அயல் நாட்டு மயம், வெளிநாட்டுக்காரன் இல்லை வடநாட்டுக்காரன் என்ற அளவுக்கு இதை நாட்டை விட்டுட்டு ஒப்பு கொடுத்துட்டு போகிற கூட்டம் தான் அந்த எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின்லாம். 2 பேரும் வித்தியாசம் கிடையாது இல்லை. ஓகே, இப்போது சினிமாவுடைய அந்த ஃபேஸ் மட்டும் அரசியலுக்கு போதுமா அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து விஜய் உடைய தலைப்புக்குள்ளே போவோம். என்னதான் அவர் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல் களம்ன்றது அவரை எப்படி வரவேற்குது, எப்படிப்பட்ட ஒரு களத்தில் நிற்கிறார் இப்போ? சினிமாலாம் அதாவது கவர்ச்சி காட்டுற அரசியல் மேடையை நாடகமாக்கியது திராவிட செட்டு. அதனுடைய வாரிசு தான் விஜய். கவர்ச்சிக்கு மக்கள் ஏமாறுகிறார்கள், தமிழ் மக்கள் அதிகமாக. நம்மளுடைய பலவீனம் அது. அந்த கவர்ச்சிக்கு பழக்கி விட்ட செட்டு திராவிட செட்டு, திமுக செட்டு தான். இப்போ நீங்கள் இந்தியாவிலே வேறு எங்கேயும் இவ்வளவு நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தது இவ்வளவு உண்டா? இங்கே எந்த மாநிலத்திலாவது? எந்த மாநிலத்திலாவது? தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குது? திராவிட ஸ்பெஷாலிட்டி அது. மக்களை பேரும் ரசிகர்களை மாற்றுறது. அரசியல் மேடையை கருத்து பேசுறது இல்லை, அடுத்தவனை திட்டுறதுல எப்படின்னு நடித்து காட்டுறது மேடையில். நவரசத்தை மேடையில் அரசியல்வாதிகள் கொண்டாடி அவன் பேசுவாங்க. லட்சியம் கொள்கை என்பது அவனுக்கு அக்கறையெல்லாம் கிடையாது. நவரசத்தையும் காட்டி மக்களை கவரணுங்கிறது தான். அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடக்க போகிறதுனால மிகைப்படுத்தி வர்ணிப்பாங்க திமுகவில், அதிமுகவில். அந்த மாதிரி பண்ணி அந்த அரசியல் மேடை ரசிகர்களாக தமிழர்கள் மாற்றினாங்க திராவிட கும்பல். அப்போ இப்போ சினிமாக்காரனுக்கு நம்ம அவங்கள விட சிறந்த நடிகராச்சே, திரை நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் ஆச்சே, நம்ம ஏன் மக்களை ஏமாற்ற முடியாது? நம்மளோட அமைச்சூர் நடிகர்கள் மாற்றுறாங்க திமுககாரன், அதிமுககாரன் மக்களை. நம்ம ப்ரொஃபஷனல் நடிகர்கள் ஏன் மாற்ற முடியாது, மக்களை கவர முடியாதுன்னு எனக்கு நம்பிக்கை வருது. அதனால தான் இங்கே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தனை ஆரம்பிக்கிறான், பல பேர் குட்டிச்சிரப்பட்ட ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க, பேர் சொல்ல முடியாமல். சில பேர் நிறைய கட்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க, புதுசாக உண்டாகுது. அந்த வரிசையில் தமிழர்களாக ரசிகர்களாக ரசிப்பில் ஏமாற்றி விடலாம் என்ற நம்பிக்கையில் திராவிடம் அரசியல் பண்ணியது. அவங்களுடைய இன்னொரு எவல்யூஷன், இன்னொரு பரிணாமம் தான் இந்த விஜய் எல்லாம். திராவிட நடிப்பரசியலுடைய இன்னொரு பரிணாமம் அசல் நடிப்பரசியல் விஜய். எதுவும் உண்மையால எதுவும் கிடையாது. நடிச்சாச்சு, நிறைய பணத்தை கொட்டுற அளவுக்கு இடம் இல்லை, எங்கேயும் இல்லை, பெரிய சிக்கலாக கிடக்கு. அரசியலில் போய் நமக்கு ஒரு டிஜிபி சல்யூட் அடிக்கணும், போலீஸ் பாதுகாப்பு வரணும், நினைச்ச நேரத்தை போய் பிரதமரை பார்க்கணும், அப்படி ஒரு பதவி தேவைன்னு நடிகர் விஜய்க்கு ஆசை வருகிறது. ரஜினிகாந்துக்கு வந்தது. அவர் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போயிட்டாரு. ஒவ்வொரு கோயிலுக்கும் வருது. நம்ம இந்த சரத்குமாரா, நம்ம ஆளுக்கு நடிகர் இருந்தார். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாங்க. முத்துராமன் பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சாருங்களா, ஞாபகம் தெரியல. நடிகராக இருந்தார். இப்போ ஆளே காணலாம். இது ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அது மாதிரி ஒருத்தரும் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சீரழிவு தமிழர்களுடைய ஏமாளித்தன்மையை புரிந்து கொண்டு பயன்படுத்தக்கூடிய கும்பல் இது. அது திராவிட கூட்டம் பயன்படுத்தியது. திரைக்கூட்டம் நம்ம பயன்படுத்தலான்னு வந்திருக்கு. அந்த திரைக்கூட்டத்தினுடைய அந்த திராவிட கூட்டத்தினுடைய இன்னொரு எவல்யூஷன் தான் அந்த விஜய் எல்லாம். மக்களை ஏமாத்தலாம், உண்மையான லட்சியம்லாம் எதுவும் கிடையாது, கொள்கை கிடையாது. ரிட்டையர் ஆக போறாருனால சினிமாவிலேருந்து அதுக்கு முன்னாடி அரசியலில் போய் நல்லா பதவி வந்துட்டு போகணும் ஒரு ஆசை. எப்படி ஒன்று நடித்தா மக்கள் ஏமாறும், தமிழச்சி ஏமாறும். நடித்தா நம்ம நல்லா நடிப்போம். ஏற்கனவே பேர் வாங்க நடிகர், சூப்பர் ஸ்டார். நம்ம அரசியலையும் நடித்து ஓட்டை கவர்ந்து முதலமைச்சர் ஆகும், அந்த பதவியை அனுபவிப்போம் என்ற பேராசையை தவிர விஜய்கிட்ட எந்த கொள்கையும் கிடையாது உண்மையாக. இப்போ விஜயோடைய அரசியல் நகர்வு அடுத்தது என்ன இருக்குன்னு பல பேர் யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் இப்படி சொல்றது ஒருவேளை நேரடியாக அவர் திமுக ஆதரவுன்னு நீங்க சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆதரவு இல்லை, பாணி. அதான் அந்த பாணி, அந்த மக்களுக்கு வருகிற பாணி ஸ்டைல் கற்றுக்கிட்டது பல பேர். ஒரு வெற்றி ஒரு பிராண்டு வெற்றி கிடைச்சுன்னா அந்த பிராண்டை மற்றவன் பயன்படுத்தான்ல, அந்த ஃபார்முலாவை. அது மாதிரி ராமதாஸ் ஐயா அவர்களா இருக்கட்டும், இல்ல இவங்கெல்லாம் ஏன் ஒரு தமிழ் தேசிய கூட்டணியில ஏன் இணைய முடியல? அவங்க தமிழ் தேசியம் வச்சிருக்காங்களா? அவங்க எல்லாம் தமிழ் தேசியம் வச்சிருக்காங்களா? திருமாவளவன்ட்ட தமிழ் தேசியம் இருக்கா? டாக்டர் ராமதாஸ் தமிழ் தேசியம் இருக்கா? இல்லையே. அவங்க அதை பத்தி பேசுறதே இல்லையே. அதை விட தமிழ் தேசியத்தை தாக்கித்தான் பேசுவாரு திருமாவளவன். தமிழ் தேசியம் பேசினார் ஒரு காலத்துல. அப்புறம் தான் தமிழ் தேசியத்தை பாரத மாதா பஜனையில் போய் ஈடுபட்டாரு.
தமிழ் தேசியம்லாம் அவருக்கு ஒரு சில்லறைகள். திருமாவளவனுக்கு தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒரு சில்லறைகள் போல நினைப்பார் அவர். இப்போ இவங்கெல்லாம் ஏன் சீமானோட ஒன்று சேரக்கூடாது? அவங்களாம் தமிழ் தேசியமே இல்லைங்க போது எப்படி சீமானை செய்வாங்க? தமிழ் தேசியமே அவங்க முதன்மைப்படுத்தலை இல்லை. அவங்க திருமாவளவனோ மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோ அவர் இது பண்ணி வைக்கலையே. அவங்களுக்கு எது சந்தர்ப்பம் எங்கே போனால் ஆதாயம் கிடைக்கும்னு பார்ப்பாங்க. அரசியல் இப்போ எல்லா கட்சியும் பார்க்குற மாதிரி அவங்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறது வந்து திமுகவுக்கு தான் வெற்றி அப்படின்னு அவரே சொல்றாரு நேரடியா. தெரியல சொன்னார். தெரியல, தனித்து தன் கொள்கையை வளர்க்கறதுக்கு நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கு இந்த ஓட்டை பிரிக்கிறதுன்ற இந்த கான்செப்டுக்குள்ள வந்துருதுல. எதுக்காக இது பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு இப்போ அதிமுக மாதிரி இப்போ என்னதான் இருந்தாலும் மக்களால் இப்போ வந்து அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரா அதிமுக நிறைய பேர் போயிருக்காங்க, இதெல்லாம் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் ஏன் சீமான் அவர்கள் இந்த பக்கம் ஏன் வர தயங்குறாரு? எந்த பக்கம் வர்றதுக்கு? அதிமுகவோட ஏன் வரலாம்? ஏன் வரணும்? நீங்க அவ்வளவு வலிந்து அவ்வளவு அழுத்தி கேட்குறீங்க வரணும்ட்டு. ஏன் வரலன்னு கேட்குறாங்க மக்கள். நான் கேட்குறேன், மக்களை ஏமாத்துற கூட்டம். என் கருத்து வந்து திமுக அதிமுக ரெண்டு மக்களை ஏமாத்துற கூட்டம். தமிழனை டெல்லிக்கு அடமானம் வைக்கிற கூட்டம். ஏன் அவங்ககிட்ட போகணும்? தமிழனை டெல்லிக்கு அடமானம் வைக்கிற கூட்டம். அவங்ககிட்ட ஏன் போகணுங்கிறேன். என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி.